நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். இப்ப நமக்கு ஆர்டர் கொடுத்திருக்கிறது பெரிய கை. இப்ப மட்டும் அவங்க சொன்ன மாதிரி 4-5 பொண்ணுங்களை அனுப்பி வச்சோன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம வைக்கிறதாண்டா விலையே. மாசத்துக்கு ஒரு செட்டுன்னு அனுப்பி நல்ல பணம் சம்பாரிச்சு செட்டில் ஆயிடலாம். இங்க பாருங்கடா, இவள நல்லா சாப்பிட வச்சு கூட்டிட்டு போகணும்டா. ராத்திரி எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சி பட்டினி கிடந்தா. பஞ்ச பரதேசி மாதிரி இருந்துச்சுன்னா யாரா வேலை கொடுத்து வாங்குவாங்க? யாரும் வாங்க மாட்டாங்கல்ல. அதுக்கு தானக்கா உனக்கே 2 அடியை போட்டோம். அக்கா அவ வரா, மறுபடியும் சீனை போடுங்க. தம்பி, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் தம்பி. அந்த குழந்தை பாவம், அவ என்ன பண்ணுவாப்பா? உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் தம்பி. அது அவளும் நீயும் எப்படி நடந்துக்கிறீங்கறத பொறுத்து. புரிஞ்சுதா? புரியுது தம்பி. என்ன கண்ணு, கை கால் முகம்லாம் கழுவிட்டியா? உட்கார், உட்கார்ந்து சாப்பிடு. ஏப்பா, கட்ட அவுத்து விடு, அப்பதானே நானும் சாப்பிட முடியும். இங்க பாரு, நீ அவளை ஒழுங்கா பாத்துப்பேங்கிறதுக்காக தான் விட்டு வச்சிருக்கோம். இல்லனா எப்பவோ கழுத்தை நெச்சு தூக்கி போட்டு போய்கிட்டே இருந்திருப்பேன். இவ இங்க இருக்கிற வரைக்கும் நீ தான் ஒழுங்கா அவளை சாப்பிட வச்சு பத்திரமா பாத்துக்கணும். புரிஞ்சுதா? இல்லன்னு வச்சுக்கோ, உன்னை இங்கே பொலி போட்டுறேன் பாத்துக்கோ. அப்ப நீ எங்களை எப்பதான் வெளியில விடுவ? இவ வீட்டுல பணம் கேட்டிருக்கோம், அந்த பணம் வரட்டும், அதுக்கப்புறம் விடுறோம். அது வரைக்கும் 2 பேரும் அமைதியா இருக்கணும். சின்ன பிள்ளைங்களை கடத்தி வச்சுக்கிட்டு மிரட்டி பணம் சம்பாதிக்கிறீங்களா? நீங்களா நல்லா இருப்பீங்களா? நான் ஒழுங்கா சாப்பிட்டு அமைதியா இருப்பேன், எதுவும் பண்ண மாட்டேன். அது ஒழுங்கா சாப்பிடணும். புரிஞ்சுதா? ஏய், பாப்பாவை சாப்பிட வை. ஏய், வாங்கடா. வா தங்கம், வா உட்காரு. அவங்க என்ன குடுக்கறாங்களோ அத சாப்பிட்டுட்டு தெம்பா இருக்கணும். அப்பதானே சமயம் வரும்போது இங்க இருந்து தப்பிச்சு போக முடியும். நீயா தப்பிச்சு போகணும்னு மட்டும் நினைக்காத, சரியா? ஆன்ட்டி சூழ்நிலைய பாத்துக்கிட்டே இருப்பேன். சரியான சந்தர்ப்பம் வரும்போது தப்பிச்சு ஓடி போயிடலாம். சரி ஆண்டி. இந்த சாப்பிடு. எல்லா வெள்ளி செவ்வாயும் உன் சன்னிதானத்துல வந்து கும்பிடதானே செய்யறேன். அப்புறம் ஏன் எனக்கு இவ்ளோ கஷ்டத்தை கொடுக்குறேன்? விரதத்துல குறை வச்சேனா இல்ல நேர்த்தி கடன்ல குறை வச்சேனா? எந்த குறையும் வைக்கலையே தாயே. எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்குற? நான் எப்பவும் உன்கிட்ட வேண்டது, எந்த கஷ்டம் கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு மட்டும் கொடு, என் குடும்பத்துக்கு கொடுக்காதன்னு தானே வேண்டேன். அதுலயும் என் பொண்ணுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காதன்னு தானே வேண்டிக்கிறேன். அப்புறம் ஏன் தாயே அவளுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்த? என்ன பாவம் பண்ணா? அவ பச்சை குழந்தை தானே. அவளை என் கிட்ட இருந்து பறிச்சு எங்கேயோ கொண்டு போயிட்டியே. எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கூட என் பொண்ணை விட்டுரு தாயே. என் குழந்தைய என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு தாயே. என் குழந்தைய என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர் வருகாமணம் தரும் அஞ்சல் பஞ்சமில்லா இனம் தரும். மல்லி, மல்லி. ஐயா, எப்பவுமே கோயிலுக்கு சிரிச்ச முகமா வந்துட்டு போவ, இன்னைக்கு என்னமாச்சு? இப்படி கலங்கி நிக்கிற? உன்னை இப்படி கண் கலங்கி நான் பார்த்ததே இல்லையம்மா. என்னாச்சு உனக்கு? இவளோட பொண்ண யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க ஐயா. தூக்கிட்டு போயிட்டாங்களா?
இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட் நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட் நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.